கண்ணை
கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பியாச்சு. எப்படியே கண்டத்துலேருந்து பெரிய கண்டத்துலேருந்து நான் தப்புனாங்க, இல்லை நான் மாட்டிருப்பேன் அப்படிங்கிறீங்களா? இந்த இடத்துல போயிட்டுனா நடராஜ ஆட்டம் கூட நடந்துகிட்டே இருந்திருக்கோம். எனது புருவ நடையிருந்தான்னு சொல்றாரு. சிரமப்பட்டு இந்த இடத்த நீங்கள் கண்ணை மூடி பயிற்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் துடிக்கிற காரணம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகரம், விசித்தி, ஆக்ஞை, இங்கெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கிறோம். இது அந்த இடத்துல கொண்டு வந்துடும். அங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் கண்ணை மூடிட்டீங்கன்னா இறைவனும் கூட இங்கே வந்து உட்காந்து ஆடுவார். நடனம் போயாமல் நடந்தவன் சுவாமி அதைத்தான் பல கடிதங்களையும் குறிப்பிடுறாங்க. பாடல்களே நிறைய இடத்துல வருது. அதை செய்யும். அடுத்து இந்த தேவாலயத்தில் வேயூர் தோழி வங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு. வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிகவே. இந்த பாட்டு ஞானசம்பந்தர் பாடுறார். இது எப்போ பாடினார்னா திருமறைக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. காரைக்காடுன்னு போனீங்கன்னா திருமறைக்காடு பக்கம் தான். வேதாரண்யம்னு அது பேர். ஆரண்யம்னா காடு, திருமறைக்காடுனா மலைக்காடு, மலைக்காடுனா வேதாரண்யம்னு விளக்கும். மலைனா வேதம். அந்த ஊரில் இருந்த ஞானசம்பந்தர் அந்த கதவு திறக்க பாடினார். திருநாவுக்கரசர் திறக்க பாடுறாரு. திருஞானசம்பந்தர் அடைக்க பாடுறாரு. இதில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னு அந்த பாட்டில் ஞானசம்பந்தர் அடைக்க பாடினார், திருநாவுக்கரசர் திறக்க பாடினார். இது என்ன ஒரு சின்ன ரகசியம்னா, இந்த சிவபிரகாஷ் சுவாமிகள் நான்கர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் அறிவிக்கின்றார். மன்னனாரும் நான்கர் நான்மணி மாலை அறிவிக்கின்றார். அதில் அந்த சிவபிரகாஷ சுவாமி துரைமண்டலம் சிவபிரகாச நாம சொல்ற அவரு விலங்கிலை வகிர்ந்த மெய்யுடை முக்கள் காரணம் முறையிலும் ஆரண முறையோ ஆதிசீவரமும் வாதபூரங்கள் திருவாய மறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்ததென்கிறாயும் வேலமோதி விழிநீர் வெறுக்கி நெஞ்சினை கூறி நிற்பவர் காண்கிறே திருவாசகம் என்று ஒரு காலோதின் கருங்கல் மனமும் கரைந்து உற கண்கள் தொடுமணம் கேணியில் சுரந்த நீர்வாய மெய்மயிர் முடிப்ப விருப்பெய்தி அன்பராகுவதற்கு மண்பதை
சிதம்பரத்தில் தினந்தோறும் 4 தீட்சிதர் உட்காந்து வேதம் படிப்பாங்க. வேதம் அவங்களுக்கு அதான் 4 வேதத்துக்கு 4 பேர் உட்காந்து படிச்சு வைப்பாங்க பொழுது. அவங்களும் கண்ணீரோட நாங்கள் பார்க்கணும். அகவல் படிச்சுட்டு அழுததை நாங்கள் பார்த்தது, இங்கே அறிவுக்கு பார்த்தது சீனி சட்டையை கொடுத்துருந்தோம். கல்பட்டையாக ஓய்வு உட்கார்ந்து அவர் எப்படி சம்மணம் போடுவார் நாங்கள் நல்லா அந்த போட்டு காட்ட முடியுது. நம்ம சம்மணம் போட்டு உட்கார மாட்டார். அவர் கல்பட்டையா ஓய்வு போய் ஏதாவது பார்த்து உட்காருவார். கால் 2 பின்னால் தெரியும், பாதம் 2 பின்னால் தெரியாமல் உட்கார்ந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி உட்கார்றாங்க. வஜ்ராசனம் அதுதான் இதுதான் இப்படிதான் உட்காரு. இப்படி உட்காந்து கையை நீட்டாருன்னா அப்படியே மலையா ஒரு கண்ணீர் சட்டை. அதனாலதான் அவர் எல்லாருக்கும் அண்ணாவாக இருந்தார். யாருக்குமே ஒரு தம்பி கிடையாது, எல்லாரும் கீழே அப்படி அழுவார். அவர் வீட்டில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அது குடும்பம் அகவல்பட்டு அப்பா அதை பார்த்துக்கிறோம். அவர் தான் அதோட திருஞான சம்பந்தம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அழுதுருக்கார் பார்த்துக்கிறோம். தமிழ் வேதம் படிச்சுட்டு அழுதவர்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். வடமொழி வேதம் படிச்சுட்டு அழுதவர்களை பார்த்ததே இல்லை. அதனால தான் திருப்பரார் சொல்றாரு, வேதமோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குறி நிற்பவர் காண்கிறேன். அவரே நானே பார்க்கிறேன். அப்புறம் நம்மளை பற்றி என்ன கவனிக்குது? நெஞ்சு நெக்குறி நிற்பவர் காண்கிறேன் போயிட்டு போகுது. திருவாசகம் மீது ஒரு காலோதி கருங்கல் மனமும் கரைந்து உக. கருங்கல் கரைந்து போயிருமா திருவாசகம் படித்தார். கண்கள் தொடுமணத்தேனியில் சுரந்த நீர் பாய. ஆற்றுல ஊத்து பறிச்சா தண்ணி வருவாங்க, ஆற்றுல ஊத்துல அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வருவாங்க. கண்கள் தொடுமணத்தேனியில் சுரந்த நீர் பாய மெய்மயில் குடிப்ப விதில் பெய்தி அன்பராகுணரன்றி மைம்பதை உலகில் மற்ற எழிலரே. வடமொழி வேதத்துக்கும் தமிழ் வேதத்துக்கும் உள்ள வேறுபாடு சொல்றாரு. இந்த திருஞான சம்பந்தர் அடைக்க பாடினாரு, திருநாவுக்கரசர் திறக்க பாடினார். இதுல ஒரு ரகசியம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொன்னோம். அது என்ன ரகசியம்? அதுக்காக இதை சொன்னோம். என்ன இருக்குன்னா, தமிழ் வேதத்துக்கு கதவு திறக்கும். ஞான சம்பந்தர் வடமொழி வேதம், அவர் ஐயரே. சமஸ்கிருதத்துக்கு கதவு அடைக்கும். வடமொழி வேதத்துக்கு கதவு அடைக்கும். அதனாலதான், ஏன்னா அந்த பாடலே மறைஞான ஞானமுனிவன்னு சொல்றாரு கடைசி பாட்டில். மறைஞான ஞானமுனி, மறைஞானம்ங்கிறது வேத ஞானம், ஞானம்ங்கிறது சிவஞானம், 2 ஞானம் உள்ளவர். அதனால மறைஞான ஞானமுனிவன் அவரே சொன்னார். இந்த தமிழ் வேதத்துக்கு கதவு திறக்கும்னா இப்போ தேவாரம், திருவாசகம், திருவருட்பாவுக்கு எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. அதுபோல திருநாவுக்கரசரே திருஞான சம்பந்தர் திருமலைக்காவிலிருந்து மதுரைக்கு புறப்படுறார். கதவை திறந்துட்டு வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவை திறந்தாச்சு. உள்ள போயிட்டாங்க, முத்தப்பட எல்லாம் போயிட்டாங்க. தன்னுடைய அடியாரோட ஞான சம்பந்தர் மதுரைக்கு போறார். திருநாவுக்கரசர் வேணாங்க, போகாது. இந்த நேரம் நாளும் போதும் தெரியல அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, திருநாவுக்கரசர் நாளும் போதும் சரியில்லைங்கிறார்ல, அவர்கள் உண்மை எப்படின்னா, அவர் சமண சமயத்தில் ரொம்ப காலம் இருந்தார். சமணர்கள் ஜோதிடத்தில் மிக வல்லவர்கள். அங்க இருந்த போதும் ஜோதிடம் கற்றுக்கிறார். நாங்க ஜோதிடம் படித்தோம். அது 8 விட்டுட்டோம், 70 விட்டுட்டோம், 70க்கு முன்ன படித்தோம். அது வேண்டாம் விட்டுட்டோம்.
அது பெரிய தொந்தரவாக இருக்கு. அதுபோல ஜோதிட நூல் முழுமையாக கட்டுறாங்க. சமணர்கள் கண்டுபிடிச்ச ஜோதிட நூல் இன்னைக்கு இருக்குது. அப்போ என் திருநாவுக்கரசர் அங்கே இருக்கிற போது ஜோதிட நூல் படிச்சிருந்தனால தான் இப்போ நாடு போது சரியில்லையா நீ போகாதேங்கிற. சமணர்கள் செய்த கொடுமையை அவர் அனுபவித்தவர். நூறு மட்டும் படிக்கல, அவர் செய்த கொடுமையை அனுபவித்தார். கருங்கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. அப்புறம் சுண்ணாம்பு காலவாயில் படி வச்சாங்க, உட்கார வச்சாங்க. அப்புறம் யானையை வச்சு பிடிக்க வச்சாங்க. அப்புறம் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. எத்தனை குடும்பம் பண்ணாங்க. அதை அனுபவிச்சவர். அதனால்தான் சமணர்கள் செய்யறாங்க. அந்த துன்பத்துக்கு ஒரு அளவு இல்லை. அதை நான் அனுபவிச்சவன், நீங்க போகாதேன்னு. நானும் மாறேன்னா வேண்டாம், இங்கேயே இங்கே புனல் நாடுன்னா இந்த நாடு, இந்த தஞ்சை மாவட்டத்திலே நீங்க தங்கியிருங்க. நான் வந்த வேலை அங்கே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து இறைவன் அனுப்புனாரு. நான் போய் அந்த வேலையை பார்த்துட்டு வரேன், நீங்க எங்கேயே இருக்கேன்ட்டாரு. அப்ப திருஞான சம்பந்தர் இந்த பாட்டை வேண்டான்னு சொன்னதுக்கு நான் போவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பாடல் பூரா அவருக்கு சொல்ற பதில், நான் ஏன் போவேன் அப்படின்னு அவருக்கு பதில் சொல்றாரு. வேயூரு தோழி பங்கன், வேயினா மூங்கில், வேயினா மூங்கில். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் தோல்னு பேர். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் தோல்னு அது பேர். வயசானவருக்கு எப்படி இருக்கலாம், இளமையான 16 வயசு அந்த பெண்களுக்கு அந்த கையை பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவம், அதனுடைய மென்மை, அது ஒரு மெதுமெதுன்னு நேரான ஒரு அந்த மூங்கில ஒரு இதான ஒட்டிட்டு இருக்கு. பாலித்தீன் பேப்பர் நீங்க பார்த்தீங்கன்னா இல்லையா தெரியாது. நீங்க இன்னொரு தடவை போனீங்கன்னா பாருங்க. அந்த மாதிரி அந்த கையினுடைய அமைப்பு, அதனுடைய வடிவம், அதனுடைய மென்மை, அதனுடைய சிரிப்புனா அது மேல ஒட்டிக்கிற பேப்பர். இந்த மூன்று எப்பவும் குறையாம இருக்கு பெண்களுக்கு. இளமையான பெண்கள் இப்ப இந்த உலகத்தில் பார்க்கறது நாங்க சொல்றோம். அம்பாள் எப்பொழுதுமே இளமையானவங்க. அவர்களுக்கு ஏது வயசு. இந்த மூகாம்பின்னு ஒரு அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, கேரளாவில் இருக்கு. எம்ஜிஆர் கொண்டு போய் தங்க வாழ் கொடுத்து வந்தார். தாய் மூகாம்பிகை. மூகாம்பிங்கிற சொல்லுக்கு ஊமைன்னு அர்த்தம். மூகம்னா ஊமை. அந்த அம்மன் ஊமையா இருந்தா, இப்ப யாரு ஊமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காது கேட்காது. காது கேட்கறதுங்க வாயை பேசினா தான் காது வேலை செய்யும். இப்ப அந்த அம்மன் ஊமை, வாயும் பேசாது. நீங்க போய் முன்னாள் நின்று சொல்றதும் கேட்காது, காது கேட்கறது. அது இருக்கு நாங்க போவான எல்லாம் தாய் முகாம்பு எது போடுறீங்க? அதே ஊமையாச்சு. அது காது கேட்கறது, கண்ணுக்கு போடுறீங்களா? இது ஏன் சொல்றோம்னா, அது மூகாம்பிகை இல்லை, மூவாம்பிகை. மூவாம்பிகைனா இளமை மாறாம இருக்கிற அம்மான்னு அர்த்தம். அந்த மூவாம்பிகைங்கிறதான் மூவா முகுந்தன், மூவால முருகன். கண்ணபுராணத்துல கத்தியப்ப சொல்றாரு, மூவா முகுந்தன்
அதனாலதான் கட்சியப்ப சொல்றாரு, மூவா முகுந்தன் முதல் நாள் பெரும் அமுதை. இன்றைக்குமே இளமையோடு இருக்கக்கூடிய பெருமாள் பெற்றெடுத்தானே வள்ளிநாயகி, அந்த முதல் நாள் பெற்றெடுத்த அந்த அமுதத்தை வள்ளிநாயகி மூவா முகுந்தன் முதல் நாள் பெரும் அமுதை. தேவாதி தேவன் இந்த சிவபெருமான், திருமைந்தன் தேவிதனை, தேவாதி தேவனுடைய சிவபெருமானுடைய திருமைந்தன் முருகன். தேவாதி தேவன் திருமைந்தன் தேவிதனை மாவாள் சுரத்தில், மாவுனா விலங்குன்னு அர்த்தம், விலங்குகள் கொடிய விலங்குகள், மாவாள் சுரத்தில் தம் மாமகனாய் போற்றுகையால். தேவாதி தேவனுடைய மகனை ஒரு மனங்களை வைக்க கூப்பிடுங்க. அந்த குறவர்கள் வனத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்கன்னா அவங்க தவத்தை நம்மளால் அளக்க முடியுமாங்க? ஆஹா ஆஹா, குறவர் தவம் யார் அளக்கிறார்? அவருடைய தகத்தை நம்ம போதுகளால் அளக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுபோல வேயுரு தோழி மக்கள், வேயினா மூங்கில்னு சொன்னோம். அந்த மூங்கிலுக்கு 3 தன்மைகள் சொன்னோம். ஒன்று வளவளவளன்னு இருக்கிறது, அதனுடைய வடிவம் உருண்டையா இருக்கும். அப்புறம் மேல ஒரு சிரிப்பு தன்மை இருக்கு, சிரிப்பு. இந்த 3 அம்பாளுடைய கைகள் எப்பொழுதும் நிரந்தரமா இருக்கு. அதை தான் சொல்றாரு வேயுரு தோழி பொங்கல் அப்படின்னு. நான் தனியா போகல, நான் தனியா போகிறேன், என்னுடைய அதிகாரிகள் கூட வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த உமாதேவியை இழப்பாகமாக கொண்டுள்ள சிவபெருமானே என் கூட வர்றாரு. அதுதான் நான் தனியா போனாதான் எனக்கு தோல்வி பெறுவேன். அதுபோல் ஏன் இவருக்கு இந்த முதல்ல ஏன் வேயுரு தோழின்னு எண்ணம் வந்ததுன்னா, வேற எதுவும் அம்பாளத்தில் இல்லைன்னு சொல்லாம, ஆனா இதை ஏன் சொன்னாருன்னா 2.5 வயசு ஞான சம்பந்தருக்கு, வயசு 2. அவங்க அப்பா குளத்துக்குள்ள போய் குளிச்சாரு. சீர்காழியில அந்த குளத்துக்கு பேர் பிரம்மதீர்த்தம். குளத்துல போய் குளிச்சா அந்த தண்ணிக்குள்ள முழுகி இன்னொரு மந்திரம் சொல்லுவாங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அந்த அகமிருஷ்ண மந்திரம்னு அதுக்கு பேர். அவங்க அப்ப தண்ணிக்குள்ள முழுகினவன் நிமிஷம் மேல வரல. இவன் முழுகிற போது பார்த்துட்டே இருந்தாரா, அப்ப காணும். உடனே கோபத்தை பார்த்துட்டு அழுகிற காரணம் 2.5 வயசு குழந்தை அழுகுது. மெய்மேல் கண்டுளி வடிப்ப வேறெங்கு பார்த்தழுவார், தம் மேலை சார் உணர்ந்தோர் செம்மேனி எண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதழுட. அம்மே அப்பான்னு அழுது. உடனே சிவபெருமானும் பார்வதியை ரிஷபானத்தில் வந்துட்டாங்க. நம்ம குழந்தை அழுகிறது, நாம தான் அப்படி ஒரு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தோம், நம்முடைய ஞான குழந்தை அழுகிற புறப்பட்டு போகலாம் அப்படின்னு அம்மா வந்தாங்க. குழந்தை கண்ணில் தண்ணித்தானா வழி, அப்பனை காணமே அழுகுது. உடம்பை கொடுத்த அப்பனை காணமே நீ இது அழுகுது, உயிருக்கு அப்ப வந்து நிற்கிறது. வந்தவர் அப்ப கண்ணீர்லாம் தொடச்சு விட்டார். யாராவது அழுதாங்கன்னா அவங்க கண்ணீர் போய் தொடச்சு விடுறது, வேடிக்கை பார்த்து நிற்க விடாது. அது ஒரு ஆறுதலா இருக்கிறவங்களுக்கு. அழுதாங்கன்னா கண்ணீரை தொடச்சு விடுறது. கண்ணீரை தொடச்சு விடுறாரு, சிவபெருமான் தொடக்கிறார். அம்பாள் எந்த குழந்தைக்கும் தன்னுடைய தனத்திலிருந்து பால் கொடுத்ததே கிடையாது.
பால் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் திருவண்ணாமலை கிராமம் பேர் உண்ணாமலை. யாரும் உண்ணாமல். அப்புறம் தங்க கிண்ணம் எடுத்து மாற்றறியாத கிழும் பசும் பொன்னாலான கிண்ணம் எடுத்து அதில் பால் கலந்து, இந்த பால்லையே கொஞ்சம் இனிப்பு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சக்கரை போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதில் சிவஞானங்கிற இனிப்பை போட்டாங்க. சிவஞானம் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து உண்டு அரிசில் என ஊட்ட அம்பாள் பாத அந்த கிணத்துல கலந்து தங்கம் ஞான சம்பந்தம் பிள்ளையார் பேர் வச்சாங்க. பேர் பிள்ளையார் இந்த பாலக்குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அழகை தீர்த்து போச்சு. அழகை தீர்த்து தான் இந்த அப்புறம் பால் ஒழிக்குது, இந்த அப்புறம் பால் ஒழிக்குது. அவங்க அப்பா குடிச்சிட்டு மேலே வந்தார். 2 பக்கம் பால் ஒழிக்குது. குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறார். யார் ஒருத்த பாலை குடிச்சு நீங்கள் குடிக்கலாமா? ஐயரல்ல நீங்கள் யாராவது அப்பிராமணர் கொடுத்த பாலை குடிச்சியா? அப்பிராமணர் பிராமணர் அல்லாதவங்க பாலை குடிச்சான்னு அடிக்க போறாரு. யார் உங்களுக்கு பால் கொடுத்தது? இந்த பால் தோற்றுடைய செவியன் விடையேறியோர் எனக்கு பால் கொடுத்தது யாருன்னு சொல்றாரு. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதி சூடி. அப்பா தான் நிற்கிறாங்க பாரு. அம்மா அப்பா விஷவான நிற்கிறாங்க பாரு. காலில் தோடு போட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் குழை இருக்குது, ஒரு காலத்தில் தோடு இருக்குது. தோடு இருக்கிறது அம்பாள், குழை இருக்கிறது சிவன். ஆனா இவருக்கு தோடு தான் தெரியுது, சிவன் தெரியல. தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன். உள்ளங்கவர் கள்வன் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவன், உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவன். வாரியார் சாமிகளுக்கு ஒரு புது விளக்கம் சொல்வார். வாரியார் சொற்பொழி முடிஞ்ச உடனே பேச்சாளர்கள் எல்லாருக்கும் கவரில் 1500 பணம் வச்சு அவர்களுக்கு கொடுப்பாங்க. உள்ளம் கவர் கல்வன் அதுக்குள்ள இருக்கிறாங்க. புரியுதா? உங்களுடைய உள்ளத்தையெல்லாம் கவர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணம் அதுக்குள்ள இருக்கு. உள்ளங்கவர் கல்வன் உள்ள இருக்கிறான்னு பாரு. அதுபோல காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் கேடுடைய மலராமுனை நான் பணிந்தேத்த அருள் செய்தான் வீடுடைய பிரமாபுரமேறிய பெருமானிவன் அன்றே. இந்த மார்கழி மாதத்தை பேடை மாதம்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தை பேடை மாதம் சொல்லுவாங்க. அது பீடை இல்லை, பீடுன்னு பேர். பீடு பீடுனா பெருமைன்னு அர்த்தம். புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை நிகழ்வாரும் ஏறுவோர் வீடு நிலை. வீடுடைய மாதம் அப்படிங்கிறத பேடை மாதம் சொல்லி வச்சுட்டாங்க. எல்லா கோயிலுக்கும் பூஜை ஆரம்பிக்கிறது. எல்லா கோயிலும் பூஜை ஆகுது. பூஜையே அந்த வருஷம் பூரா அடையாமல் மாலை மாதம் பூஜை. அதனால அது வீடுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் பெண்கள் ஆண்டவரை வழிபடுவாங்க. அந்த அம்பாள் முதல்ல அந்த வேயூர் தோழி தான் இவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் 2 வயசு குழந்தை
அந்த வேயில் தோழி வங்கிறவன் நினைச்சுன்னா அப்புறம் ஒன்று சொல்றாரு. இன்னொன்று விடமுண்ட கண்டனுங்கிறார். இந்த வேயில் தோழி வங்கிறனா இன்னொன்று என்னக்குன்னா, அவங்க அப்பா குடிச்சாரு அந்த குளம். அந்த குளத்துக்கு பேர் தெரியுமா? எனக்கு சீர்காழி இருக்கிற குளத்துக்கு என்ன பேர்? பிரம்ம தீர்த்தம்னு பேர். பிரம்ம தீர்த்த கண்ணன் தீர்த்தத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம். அவங்க அப்பா அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை போய் குடிக்கிறார். நிறைய தாமரை என கூட்டு கொடுக்கு இதை வளர்ந்த பொய்கை இடத்து அழுதல் கண்டு முறை சுரந்த அன்னையோன் பாடுறார். அடுத்த பாட்டில் சிவராத்திரி பாடுறார். அந்த நிறைய தாமரை குந்துகளுக்கு அதை போய் குடிக்கிறாரு. அவங்க அப்பா யாருன்னா அந்த பிரம்ம தீர்த்தம் இந்த உலகம். அந்த உலகம் அந்த தண்ணி நிறைய இந்த உலகத்துல வாழ வந்தவர் அந்த குளத்துல போய் கொடுக்குறாரு. வீட்டுல மகனை கொண்டு வந்தாருன்னா கூட மகனை குடிக்க கொண்டு வந்தாங்க. குடிக்கிறீங்க கரையை உட்கார வச்சுட்டு இவர் போய் குடிக்கிறாரு. ஏன் இவர் கரையேறிட்டாரு. அவர் இப்பதான் இறங்கிக்கிறாரு. சிவபாத இருதயராய் அவரையார் மழை கேளுத்தார் சிறுவாதில்லாத கமுற்றுவாடியே. சிவபாத இருதயராய் அவரையாரும் அழைக்கலுத்தார். சிவபாத இருதயராய் அவரையாரும் அழைக்கலுத்தார் சிறுவாதில்லாத கமுற்றுவாடியே. அதன் மகவழித்தார் கூடலே நாடியே. அவர் குடிக்கிறதே உலகியல் தீர்த்தம். இவர் கரையேறிட்டார். இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, இக்கரை கடந்தில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. எப்ப கிடைக்கிறது சிதம்பர சக்கரை? நம்ம கிடைக்கணும். இந்த கரையில கடந்து மேல ஏறணும். நாங்க ஒரு சிவன்ராத்திரிக்கு சிதம்பரத்துக்கு சாமி போனோம். சிவன்ராத்திரிக்கு நாங்களே இன்னொரு சாமியார். அந்த சிவகங்கையை போய் குளித்தோம். நாங்க எப்பவும் நீச்சல் பழக்கம் கிடையாது. அங்க போய் படியில இடுப்புல தண்ணியில் இறங்கி உட்காந்துக்கும். உட்காந்துட்டு அள்ளி ஊற்றி கையிலேயே அள்ளி ஊற்றிட்டு குளிப்போம். தண்ணி நிறைய குளிப்போட வேலை வீட்டில். அப்புறம் அந்த உள்ள அதையும் நீந்தினார். அந்த சிவகங்கைக்கு ஒரு காவல் போட்டிருக்கிறாங்க நீச்சலர்கள். யாரும் துணி வைக்கக்கூடாது, வாய் குடிச்சா உள்ள உமையக்கூடாது. அந்த தீர்த்தத்தை பார்த்துக்கிறீங்க, சோப்பு போடக்கூடாது. இதுக்காக நாள் போட்டுக்கிறாங்க. இவர் உள்ள போய் குடிச்சுட்டு நீந்தினாதான் அந்த அந்த கரையில காவல் காத்திருக்கிறவன், சாமியான வேலையில வேலையா மேல அப்படின்னு திட்டினாங்க. அந்த ஆளுக்கு வடக்கு கோட்டல் வீதியில என்ன அது பேரு ஞானப்பிரகா சுவாமிகள் பேரு. திருநாட்டில் வேதாந்த மடம்னு ஒரு மடம் இன்னைக்கும் இருக்கு. அவர் தான் கூட வந்தவர். அது ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன்னா சிவகாசி இங்க வந்து எங்கிட்ட திட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரே வருத்தமா போச்சு. அப்புறம் கொஞ்சம் வேகமா ஒரு மரம் மூச்சு கூட கூட வந்தார். என்னங்க சிவராத்திரிக்கு நடராஜாவை பார்த்து தத்தர் மன்றத்துக்கு வந்து எங்கள் காவல்கார வேண்டிய சொல்லிட்டேன் அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், சுவாமி ராமகிருஷ்ணன் சொல்றாரு, குடிகாரமாயிருந்து குரல் பண்ணி கரையேறுவதற்கு உண்டான வார்த்தை வருங்கிற. குடிகாரன் ஒரு தெருவில் படுத்து கிடக்கான்னு குரல்றான்னு வச்சுருவாங்க. அவங்ககிட்ட நீ பக்கத்தில் நின்றுவாரு, என்ன தெரிந்து கொண்டாய் இத்தனை நாள் சுற்றி ராமலிங்கத்தை பற்றி நீ என்ன தெரிந்து கொண்டாய் அப்படின்னு பாடுவாங்க. அப்போ குத்தி இருந்தா நீ தெரிஞ்சுக்கலாம். இத்தனை நாளா சுற்றி ராமலிங்கத்தை பற்றி ஏடா தெரிஞ்சு அப்படின்னு அவன் பாடுவான். அவன் என்னையா சொன்னான், சாமியார வேலையில்லாத ஏரியா மேனேஜர் மேலே தான் சொன்னாங்க.
சாமி இந்த இங்கே பக்கத்தில் ஒரு சாமி இருக்கிறார், திருக்குறளையாற்றூர். அந்த ஊருக்கு இருக்கிற சாமி பேர் காவல்காரங்க, காவல் தெய்வம். எல்லா ஊருக்கும் காவல் தெய்வம் இருக்குல்ல, அதுபோல் நடராஜா காவல்காரர் தானே. கண்காணினா காவல் அர்த்தம். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் திருமந்திரத்திலையும் வருது. அதனால கரைதான் நேரதான் நேரத்தில் அப்படி சொல்லும்போது தானே அவங்க மன ஆறுதலானது. உண்மையா என்ன அது பல பேருக்கு புரியதில்லை. இப்படி இறைவன் நமக்கு மற்ற மூலமாக அருள்வாக்கு கொடுப்பாருன்னு தெரியுது, தெரியாம ஏமாந்துடுறாங்க. அதுபோல அவரு இந்த உலகத்தில் வாழ வந்தவர் அங்கே போய் உள்ள குளிச்சாரு. இவர் அந்த உலகத்திலிருந்து கரையேறிக்காரு. அவங்க அப்ப குளிக்கிறாரு. அந்த தாமரப்பூ அந்த இலையெல்லாம் ஞானிகளாக தெரிஞ்சு கண்ணுக்கு, யாரே ஞானசம்பந்தருடைய கண்ணுக்கு. இந்த உலகம் ஒரு பிரம்ம தீர்த்தம், புரியுதா உங்களுக்கு? அந்த குலத்தை விடுக்கணும். இந்த உலகம் ஒரு பிரம்மாவனால படைக்கப்பட்டதுதான். இது இந்த உலகம் பிரம்ம தீர்த்தம். இதுல எல்லாம் நாம் உள்ள முடியும் கிடக்கிறோம். இதுல இருந்து நாம கரையேறணும். கரையேறதான் தோளுடைய திவ்யம் படிக்கணும். அப்பதான் கரையேறலாம். அதெல்லாம் கிடைக்கிறது அதுதான் என்னை ஆட்கொண்டவருக்கு பால் கொடுத்தவர் தான் அப்படின்னு அந்த ஞானசம்பந்த பெருமான் சுட்டி காட்டார். சுட்டி காட்ட முடியாத பொருளை சுட்டி காட்டார். சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. அடுத்தவரை பார்த்து நீ குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோ, இப்படி கையை நீட்டுறான்னு வச்சுக்கோ, அவனை பார்த்து நீ ஒரு விரல நீட்டுற குற்றவாளி, உன்னை பார்த்து 3 விரல் நீட்டு மறந்துடாது. அவன் ஒரு குற்றம் செஞ்சவன், நீ 3 குற்றம் செஞ்சிருக்கிற. அதுபோல வேயூரு தோழி பங்கன், நான் அவன் நினைக்காமையே எனக்கு வந்து பால் கொடுத்து ஆட்கொண்டாரு. அவர் என்னை விடுவாரா? என் கூட அவர் வர்றார், அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு திருநாவுக்கு பதில் சொல்றாரு. சோனசைல மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. சோனசைல மாலைன்னு துரைமங்கல சிவபிரகாச சுவாமி ஒரு தரம் மலையை வளர்வாத போல் பாடுகிறது. 1596 அடியும் ஒரு இரவில் எடுக்குது அகவல். 3 நாள் 4 நாள் எழுதுல. கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அகவல் நாள் கூட பல பேர் நீங்க எனக்கு அகவல் படிக்கிறதுக்கு வர்றாங்க. நீங்க அகவல் நாளுங்க, அவங்களுக்கு அகவல் தான் எங்களுக்கு தெரியும். நீங்க அகவல் நாளைக்கு படிங்க. அந்த ஒரு தரம் மலை சுத்தினா 16 கிலோமீட்டர். அந்த சோனசைல மாலை இவர் சொல்லிட்டே வர கூட வர எழுதிட்டு வராங்க. அதுல சொல்றாரு ஒரு பாட்டுல, இழையனத்தர் சிற்றிடை உண்ணாமலையாய் எனக்கு வன் புகழிலேந்து அயன்ற கழுமணி பசும்பொற் குலமுபார் சின்னம். என்ன சொல்றாருல்ல, இந்த உண்ணாமலை அம்மனை அண்ணாமலையார்கிட்ட கேட்கிறாரு. அண்ணாமலையாரே கொஞ்சம் முன்னாடி சொல்லு, என்ன ஞானசம்பந்தருக்கு பால் கலந்து சிவஞான கோச்சு கொடுத்தீங்க? ஆமா கொடுத்தாங்க சீர்காழியில். அந்த கொடுத்த கிண்ணம் இருக்குல்ல? ஆமா இருக்குது. அந்த கிண்ணத்தை கழுவி தானே எடுத்துக்கிறார். அந்த கிண்ணம் எனக்கு பால் கொடுக்க வேண்டாம், நீ ஞானம் போய் வேண்டாம். அந்த கிண்ணம் கழுவனே இல்லை, அந்த தண்ணி எனக்கு ஊத்து. இளையனந்தளர் சிற்றிடை உண்ணாமலையால் எனக்கு மண் புகழிலேந்து அயன்ற கழுமனை பசும்பொற் குலகுபார் கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்குறையாய். கழுவு நீர் வார்ப்பதற்குறையாய் முறையிடை கதிர்மா மணிவிளக்கேற்றி முசுக்கலை வினாவலும் அசோகன் தழையிலே உறங்குறும் சோழ செயலனே கலிநாயகனே. ஒவ்வொரு பாட்டும் கலிநாயகனே சோழசைலமே சோழசைலமே குடியே. ஞானசம்பந்தருக்கு இந்த ஞாபகம் வந்தது. அதாங்க வேயூர் தோழி ஒன்று என் கூட வராது, நீங்க தைரியமா இருக்க. எனக்கு வந்து
மருந்து போட்டாங்க, உனக்கு எனக்கு நகை போட்டாங்க. அப்புறம் கடைசியா வந்து விஷம். விஷம் வந்த உடனே எல்லாம் அடிக்கிறாங்களே, ஓட்டம். ஒருத்தர் கூட அத்தனை பேர் ஓடுறாங்க. ஓடுனா எல்லாம் ஓடி போய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காலத்து போய் விடுகிறாங்க. சுவாமி பகவானே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எங்களை விஷம் தொத்திட்டு வந்துங்க, எங்களை காப்பாற்றுங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திடீர்னு போய் கீழே விழுந்து வணங்குறாங்க எல்லாரும். அவர் பக்கத்தில் சுந்தரமூர்த்தி சாமி நின்றுட்டார், சுந்தரர். அப்புறம் சுந்தரரை கூப்பிட்டு, சுந்தரா, அவர் விடத்தை இவ்விடத்தை கொண்டு வந்தார். அந்த விஷத்தை இங்க கொண்டு வந்தார். உடனே இவர் ஓடுனார். இவரை பார்க்கறதுனா திருப்பி ஓடு, திருப்பி ஓடுனா விடல, குடிச்சு இழுத்துட்டு குடிச்சு இழுத்துட்டு வந்து இவர் கையில கொடுத்தாரு மாம்பழம் பெருசு. அதை ஒரு திணை அளவா மாற்றி, திணை ஒரு திணை எவ்வளவு இருக்கு அந்த அளவு மாற்றி ஈட்ட முழுங்கினாரு. அம்பாள் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. இந்த இடத்துல இப்படி கையை வச்சு மசிட்டாங்க. இங்கேயே நின்று போச்சு. கல்கண்ட உங்ககிட்ட கொடுத்து வாயில வச்சிருக்கா வச்சிருக்கலாம், முழுங்கினா முழுங்கிக்கலாம். உள்ள உள்ள போனவரை இந்த இடத்துல நின்று முடியுமா? முடியாது, யாராலையும் முடியாதுங்க. இந்த இடத்துல நிற்க முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் இந்த இடம் குடிச்சிருக்க முடியாது. பார்த்துக்கிட்டீங்களா? இந்த குரல் வலையை ஆண்களுக்கு மட்டுமே குடிச்சிருக்கு, வெளியே நீட்டிட்டு பெண்களுக்கு இருக்காது. ஏன் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நீங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி நிறுத்தினாங்க. இப்ப அந்த திருப்பாங்கலை கிடைஞ்சது என்னன்னா, தேவர்கள் அசுரர்கள் இந்த பேர் தேடி கிடந்தாங்க. இதுல என்ன தத்துவம் இருக்குதுன்னா, திருப்பாக்கடலுங்கிறது இந்த உலகம். இந்த உலகத்திலே நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் எத்தனை பேரோ அது நேர அளவுக்கு 10 பேர்னா 20 பேர், இவங்க 100 பேர்னா 200 பேர், இவங்க 3000 பேர்னா 6000 பேர், 33 கோடி 66 கோடி அசுரர்கள் சேர் பாதி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல நல்லா வரும்போது அனுபவிக்கிறோம், கெட்டது வரும்போது, கெட்டதுன்னா எத்தனையோ கெட்டது வரும். கடைசி ஒரு கெட்டது வருது, என்னது? மரணம். மரணம் வந்துங்க. அதை கண்ட எல்லாரும் பயப்படுறத வேற வழி. எவ்வேளையோரும் கூற்று என்பால் என்று எண்ணுகின்ற அவ்வேளையோரும் வழங்குற்றேன். சிவனேஸ்வரன் என்பார் வல்லதார் பாடுறார். எவ்வேளையோரும் கூற்று, கூற்றுனா யமன், என்பால் என்று அவ்வேளையோரும் அழுகுற்றேன். செவ்வேளை மிக்களித்தோ என் கலற்கால் வீரத்தை எண்ணுந்தோறும் எக்களித்து வாழ்கின்றேன் நான். சிவனேஸ்வரன் சொல்றேன். தாய்மானவர் சொல்றாரு, மார்க்கண்டனுக்காக மரணிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கு. மார்க்கண்டனை பிடிக்க போனாங்கல்ல, நீங்க எவனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மார்க்கண்டன் நினைச்சுங்க, மார்க்கெட்ட கிட்ட போய் உதவாங்க பாரு. அவரை நினைச்சுக்காங்க, எவன் பையனும் எரியாது பிடிக்கிறாரு. மாலையந்தேடும் மருந்து முன்னம் மார்க்கண்டனை காக்க வந்த மருந்து, காலனை காய்த்த மருந்து, தேவர் கடுங்கணா வெளுங்கணா மருந்து. அந்த மார்க்கண்டனுக்காக மரணிப்பட்ட வாட்டை உண்ணி பார்க்க அன்பருக்கு என்ன பயங்கான் அவர் வேங்கிறார். தாய்மான் ஏண்டா கவலைப்பட்டு கிடைக்கிறார். மார்க்கெட்டில் இருக்க 6 மாசம் தாங்க. நமக்கெல்லாம் 100 வயசு கொடுத்துக்கிறாரு, 80 வயசு நாங்கள் வாங்கிட்டோம். ஏன் கண்டு பயப்படுவோமா? ஏன் நாங்கள் என்ன கண்டத்திலிருந்து தப்பியாச்சு, கண்டத்திலேருந்து அது விஷயம் போயிருக்கணும்.
இருந்தான், 16 வயசு முடியும் போது வந்துட்டான். எருமைக்கடா மீது நிலையமனையும் கண்டு நான் எழுந்து நின்றே நின்றே. எருமைக்கடா மேல வந்து நிற்கிறான். இவன் சிவசுவாங்கிறான். அப்படியே அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான். அவன் நின்று நின்று பார்க்கறாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி கையில் போடுறது? கையில் போட்டா லிங்கத்து மேலே சேர்ந்து விடுமே. அவன் ஜாதாபாலா எவனே வச்சு உதச்சாலும் காலனை காலால் சாய்த்தவனாச்சு, காமனை காலனை கண் அழலாத சுட்டவனாச்சு. காமனை எப்படி போட நின்று நின்று பார்க்க நம்ம விட்ட பாடல. சரி, நம்ம எதுவான சொல்லாரு கொண்டு வர சொல்லி வாசத்தை போடு. ஒவ்வொருத்தரும் லிங்கம் பூச்சி கட்டி பூச்சி காட்டுப்பா. அதுக்காக நான் விட்டுட்டு போயிடுமா? இன்னைக்கு விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு ஒருத்தர் லிங்கத்துக்கு போய் கட்டி பூச்சிட்டு போய் நாம வரும்போது அவனுக்கு போட்டுதான் கையிட்ட பாச கையிட்ட போட்ட உடனே லிங்கத்து மேலே சேர்த்து விழுந்து. லிங்கத்து மேலே சேர்த்து விழுந்தா எடுத்து உதச்சாரு வரும்போது அப்படியே யமனே இறந்து போனான். மரணத்துக்கு மரணம் வந்தது. மரணத்துக்கு மரணம் வந்ததுங்க. சாவுக்கு சாவு வந்துடுது. அதுதான் திருக்கடையூர் மயானம். திருக்கடையூர் போனீங்கன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிற சாமியை கும்பிட்டு வந்துடாதீங்க. அங்க ஒரு கோயில், அங்க போகணும். திருக்கடையூர் மயானம்னு பேர். அங்கதான் கங்கை தீர்த்து வந்தோம்னா அங்கதான் இருக்கு. அங்க போய் கும்பிட்டு வருவாங்க. அந்த கடைசியாக வருவார் மரணம். அந்த மரணத்திலிருந்து நீங்க தப்ப வேணும்னா எல்லா தேவர்களும் இப்படி போய் அர்த்தனை ஜோதியானவர் சரணடைஞ்சாகணும். நீங்க சரணடையணும். சரணடைகிறது என்ன தெரியுமா? கையை தலைக்கு மேல தூக்கிக்கணும். யாராவது தலைக்கு மேல கை தூக்கி கும்பிடுறீங்களா? இப்படின்னா கண்ணத்து நிறைய அதெல்லாம் கும்பிடக்கூடாது. தலைக்கு மேல தூக்கணும், கீழே குனியணும், தலை குனியணும். தலையே நீ வணங்காய், தலை வணங்கணும். கைகால் குப்பி தொழில் கரங்குவிவார் உள்மையிலும் சிறங்குவிவார் ஊக்குவிக்கும் சொல்றாங்க. சிரம் குவியோடு கரங்கும் குவியோடு. சிறம் கீழே குவியோடு, கரங் குவியோடு. கையா மேல தூக்கிட்டா நீங்க ராணுவத்திலேயே அதுக்கு அடி கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நிக்கணும், பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் நிக்கணும். உக்ரைன் ரஷ்யா போர் நின்று போச்சு. பேப்பர்ல வந்துருக்கு. நீங்கெல்லாம் மந்திரம் சொல்ல தினமணி பேப்பர் வருது. போர் நிற்பதற்குண்டான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கேன் போட்டான். ஒரு பலன் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பலன் கிடைச்சிருக்கு. அதனால அருட்பெரு ஜோதி ஆண்டவர் ஒருத்தரால மரணத்தை மாற்ற முடியும். வேற யாராலே முடியாது. அதனால நீங்க எல்லாரும் அருட்பெரு ஜோதி ஆண்டவர் சரணாகதி வந்தா மரணத்தை மாற்றுவார். சரணாகதி கையை மேல தூக்கி கூப்பிடுவார். இனி வேறாவது எந்த கோயிலுக்கு போனாலும் கையை தலைதான் தூக்குங்க. ஒரு கையில் இப்படி இப்படிங்க. நீங்க சில பேர் இப்படி இப்படி பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்ல கழுத்துன்னு அர்த்தம். பல்ல கட்டியாக நன்மை கழிச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஒரு கையெல்லாம் கும்பிடக்கூடாது. ரெண்டு கை தலைக்கு மேல தூக்கிட்டா போர்க்களத்தில் துப்பாக்கி கீழே போட்டு ரெண்டு கை மேல தூக்கிட்டான்னா அவனை கூட்டி போயிடுவான். தண்டனை கிடையாது. அப்படியே மாப்பிளத்தூர் போடுவ கொண்டு வச்சு எந்தெந்த இடத்துல துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல வளர்த்து வச்சுக்கிறாங்க கேட்பாங்க. சொல்லிடுவாங்க. அதுபோல போர்க்களத்திலே கையை தூக்கினான். துப்பாக்கி வெடிக்கிற இடத்துல கையை தூக்கினாவே மன்னிப்பு கிடைக்குதுன்னா பகவான் கையில கூப்பினான். அறுபடியாக இருப்பாரா? நிச்சயமா அறுபடியார். அந்த பிடமுண்ட கண்டல் அப்படிங்கிறது மரணத்தை தடுத்தார். இந்த இடத்துல தடுத்துக்கிட்டார் மரணத்தை. இப்ப சிவபெருமானுக்கு இந்த இடத்துல நீலகண்டம், இந்த இடத்துல நீளமாயிடும். இந்த இடத்துல நீலகண்டம் பேரு. பங்குனி ஜீவனின்னு ஒரு பதிவு பாடுகிறார். திருச்செங்கோட்டு போய்
திருவாயிலிருந்து வந்தவர் முதல் திருநீலகண்டர் தான். திளைவாளர் திருவாரூர் தியாகராஜா எடுத்து கொடுத்தாடி. திருவாயிலுக்கு வந்து திருநீலகண்டர் தான். கடைசி நாயனாரும் திருநீலகண்டர் தான். முதல் நாயன்மாரு திருநீலகண்ட பெயர், கடைசி நாயனாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவருக்கு முதலும் இறுதியும் திருநீலகண்டம் தான். நாம கையை தூக்கிட்டு விட அவர் வந்து நம்மளை பாதுகாப்பாரு. சரி, இது எதுக்கு இங்க ஈசன் நிறுத்தினாரு? எல்லாரும் ஈசனுக்கு குறைவில்லைன்னு வர்றாங்க. இது ஒரு கரைனே, இது ஒரு குறைன குறைவில்லா நிறைவே ஒதிலா முதே. இந்த தேவர்கள் அசுரர்களுக்கு சாப்பிட்டாங்களே, அது குற்றமுள்ள அமுதம். அந்த அமுதம் சாப்பிட்ட தேவர்கள் எல்லாருமே செத்துட்டு இருக்கிறாங்க. பெருமாள் சாகிறாரு, பெருமாள் சாகிறாரு, இந்திரன் சாகிறான், சந்திரன் சாகிறான், எல்லாரும் செத்து தொலைகிறாங்க. திருவெண்காடு சாயம்படி வந்தா பிரம்மதேவன் வந்தாலும் அங்கே செத்து போயிட்டான். அங்கேயே சமாளிச்சுட்டாங்க. திருவெண்காடு போனீங்கன்னா பிரம்மதேவன் சமாதி எதுக்கு காட்டுவாங்க. சாயம்படி வந்தவன் மாலும் குஞ்சுவான் மதனவன் நிரப்பான் மற்றை பாடவர் முற்றிலும் அழிவார். முற்றிலும்னா ஒரு ஆள் பாய்ச்செல்லாம் அழிவான். யாரும் மூதலையாவது தப்பு நிற்பான்னு கிடையாதுங்க. ஒரு வயது தப்ப முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தரை தவிர மற்ற தேவரை எல்லாம் தொலைச்சிருவாங்க. மற்றை மாணவர் முற்றிலும் அழிவார். ஏதும் நல் துணை யார் நமக்கென்றே இட்டியே குதி ஏழை நெஞ்சே போதும் 1000 கோடி கண்டங்கள் உரைய நீக்கியும் ஆக்கியும் அழிக்கும் நாலு மாமரை பரம்பொரு